ஹாய் டாமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்எக்ஸ்பெக்டடில் நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி தான், லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்டு என் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பிகாஸ் ரம்ஜான் டைம், ஸோ ஃபாஸ்டிங் அது இதுன்னு வந்துட்டு வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு கோல்ட்னால. அண்ட் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாண்டா. லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் காலேஜில் உட்காந்து ஃபன் டாக்ஸாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு ஃபைனலி வெயிட்டிங் இஸ் ஓவர்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதோட தான் நான் முடிச்சிருந்தோம். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். அப்போது இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமே இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அகெயின்? காலையில் தாண்டி, அதுவும் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த சொட்டை நம்மளை அந்த திட்டி அனுப்பியிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சீரீஸ் பார்த்தோன்னு வையேன், சாவடிச்சிருவான். நாளைக்கு அந்த 200 பேஜ் இன்டர்னல்ஸ் அந்த அசஸ்மெண்ட்டாக என்ன அதை எழுதி வைக்கணும்டி, ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ வேற ஏன்டி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற? சுத்தமாக முடியலடி. என்னைக்கு நம்மெல்லாம் எழுதியிருக்கோம், அசஸ்மெண்ட்டு, ரெக்கார்டு, கிளாஸ் ஒர்க்கு, இன்டர்னல்ஸ், இதெல்லாம் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆகுதுடி. ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆகுதுன்னா நீ எதுக்குடி காலேஜுக்கு வர? ரெண்டு பேரும் வாய் முடித்தாலேங்க. எப்போ பேர் திங்க கூட விடாமல் பேசிக்கிட்டு நானே எப்படா அந்த சீரீஸ் பார்க்குறது, அதுக்கு எவ்வளோ நெட்டு தேவைப்படும், எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஷாஷா, எப்படி ஷாஷா நீ இவ்வளோ கூலாக இருக்க? பின்ன உங்களை மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்க சொல்கிறீங்களா? ஆக்சுவலி அந்த சொட்டை சொன்னான்னா அந்த 200 பேஜ் இருக்கிற நோட்ஸை எழுதிட்டு வந்து நாளைக்கு காலையில் என் டேபிளில் சப்மிட் பண்ணணும், கிழிக்கணும்னா. பட் என்ன பண்ணுறது, நம்ம என்றைக்கு எழுதியிருக்கோம்? ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம எழுதியாகணும். லாஸ்ட் செம் இன்டர்னல்ஸ் கண்டிப்பாக முக்கியம். நம்ம எடுக்கிற மேக்ஸுக்கெலாம் இன்டர்னல்ஸ் இல்லைன்னா செத்தோம். அதுவும் கரெக்ட் தாண்டி. என்ன கரெக்ட் தாண்டி? சரி, அது அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல சாப்பிடுங்கடி, ஃபுட்டு ஆறிட போகுது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. காயிற அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் 3 பேரும் சிரித்து பேசுகிறது அதெல்லாம். ஸோ என்ன பண்ணுறா, டக்குன்னு வந்துட்டு எழுந்து அவள் வாங்கி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறா. எனக்கு இங்கே சுத்தமாக இருக்க பிடிக்கல, கேன் வி கோ? ஓகே ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் 3 பேரும் அதை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, மதிக்க கூட இல்லை. அப்படியே வந்துட்டு நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு உங்கள் காலேஜ் காரிடாரில் நடந்து போகிறீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு ஷாஷா, கிறிஸ்டல், ஆலிஸ். ஹாய் ஜெய்ஹோப். என்ன கேண்டீன் சைட்லேருந்து வரீங்க? கிளாஸ்க்கு போகலையா? இல்லை ஜெய்ஹோப், அது என்ன வழக்கம் போல் அந்த சொட்டத்தில் வெளியே அனுப்பிட்டானா? ஆமாம், வெளியே அனுப்பிட்டான். இன்றைக்கி என்ன சினிமா ஷோ பண்ணீங்க? அதுவா, அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆலிஸை பார்க்குறீங்க. ஆலிஸ் கிறிஸ்டலை பார்க்குறா. ஜெய்ஹோப் உங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு, என்ன ஃப்ளாஷ்பேக்கா? கைண்ட் ஆஃப். அப்போது கேண்டீனில் போய் பேசலாமே. இப்போ தான் இங்கேருந்து வரோம். சரி, நான் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். எங்கே மீட் பண்ணலாம்? நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற அந்த பார்க் இருக்குல்ல, அங்கேயே மீட் பண்ணிக்கலாம். ஓகே ஜெய்ஹோப், நாங்கள் 3 பேர் அங்கே வெயிட் பண்ணுறோம், நீயும் வந்துடு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜெய்ஹோப் கேன்டீனுக்கு போகிறாரு. நீங்கள் 3 பேரும் அகெயின் சிரித்து பேசிட்டு அந்த பார்க்ஸில் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள், ஜெய்ஹோப், ஆலிஸ், கிறிஸ்டல் எல்லாமே வந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும் ஒரு பார்க்கில். அதாவது உங்கள் காலேஜ்குள்ளே இருக்கிற பார்க் தான். இந்த ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட்லாம் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன பார்க்கு. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வழக்கமாக உட்காந்து பேசுவீங்க. அங்கே தான் வந்துட்டு உங்களுடைய குட்டி குட்டி மெமரிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஜெய்ஹோப் உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்கள் 3 பேர் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜெய்ஹோப் வராரு. வந்து உட்காந்துட்டு, ஓகே இப்போ சொல்லுங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக்கா? அதுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது என்னன்னா ஜெய்ஹோப், நான் வந்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதான் அந்த கொரியா குரங்கு. ஆமாம் சொல்லியிருந்தேன். அவனுக்கு என்ன கொரியாவிலேருந்து அகெயின் வந்துட்டானா? எப்படா பார்த்த மாதிரியே சொல்கிற? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆலிஸை பார்க்குறீங்க. ஆலிஸில் இல்லையே அப்படி சொல்லிட்டு மாட்டையாட்டுறா. கிறிஸ்டல் சிரிக்கிறா. நீங்கள் வந்துட்டு ஜெய்ஹோப் சரிடி ஹோட்டலில் சொல்லி என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த கொரியா குரங்கு நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறேன் ஜெய்ஹோப். என்னடி, முன்னாடியே அவன் தானே பண்ணா, இப்போ ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி பேசுகிற? முன்னாடியே அவன் அதை தான் பண்ணான்.
ஆக்சுவலி நேற்று என்ன நடந்துச்சுன்னா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதான் அந்த தீம் பார்க்கில் வந்துட்டு நடந்திருக்குமே ஒரு சம்பவம். ஸோ அதெல்லாம் சொல்கிறீங்க. ஜெய்ஹோப் அப்படியே அந்த வாங்கிட்டு வந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு கேட்டுட்ருக்காரு. அப்புறம் என்னடி நடந்துச்சு? அப்புறம் என்ன, நைட்டு வந்துட்டு நான் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள்லாம் ஃபன்டாக பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல அந்த கொரியா குரங்கு இந்த நாய்க்கு கால் பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டலை கை காட்டுறீங்க. கிறிஸ்டலில் பாவமாக முடிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நாய் வந்துட்டு அட்டன் பண்ணிருச்சு கட் பண்ணி விடாமல். அந்த நாயும் சரின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, ஏய் என்னடி எத்தனை நாய்டி, ஏய் எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடா. சோப்பா சொல்லு கண்டினியூ. அதான் அந்த கொரியா குரங்கு என்னடான்னா இவகிட்ட வந்துட்டு நான் எப்படி இருக்கேன் என்ன இருக்குன்னு விசாரிக்கிறானா. அக்கறை தாண்டி. என்ன இல்லாத சக்கரை அக்கறைலாம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்துட்டு நான் பேசலை, இந்த பக்கியை பேசிட்டு கட் பண்ணிடுச்சு. சரி சொல்லிட்டு அடுத்து நான் இப்படி உட்காந்து திரும்ப சாப்பிட்லாம் பார்த்தா இவன் நம்பருக்கு கால் அப்படி சொல்லிட்டு ஆலிஸை கை காட்டுறீங்க. ஆலிஸ் வந்துட்டு ஏய் முழுசா சொல்லுடி. சொல்கிறேன் இருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெய்ஹோப் பார்த்து இவ நம்பருக்கு கால் வரும், நான் இவ நம்பரையும் அந்த கொரியாக்காரங்க கண்டுபிடிச்சிட்டான். கிறிஸ்டலுக்கு கால் பண்ணால் பேச மாட்டேங்கிறோம், அதுதான் இவளுக்கு கால் பண்ணுறான்னு நினச்சிட்டு நானும் அட்டென்ட் பண்ணி கண்டமேனிக்கு பேசிட்டேன். கண்டமேனிக்கு நான் ரொம்பலாம் பேசலப்பா, சும்மா ஒரு சென்ஸ் இல்லை ஒரு மேனர்ஸ் இல்லை அப்படி தான் கேட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த நேரத்தில் விளங்காத மொபைலை கால் பண்ணி தொலைஞ்சது அந்த கொரியாக்காரங்க இல்லை, நம்ம சொட்டத்தலை ப்ரொஃபஸர்னு. அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு, வேறு என்ன, நைட்டே அவன் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க நான் இன்டர்னல்ஸ் போட மாட்டேன்னு. அப்புறம் என்ன பிளா 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெய்ஹோப்புக்கு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சுக்கிட்டே உனக்கு இதெல்லாம் தேவையாடி, ஒரு காலர் ஐடி பார்த்துருக்கலாம்ல. ஏய் நான் அப்போ இந்த டென்ஷனுக்கு காலர் ஐடிலாம் எங்கே பார்க்கறது, இந்த கொய்யா குழந்தைங்க மண்டுக்குள்ள. சரி இருக்கிற மொத்த மிளகாவையும் உன் மண்டையில் தான் அரைக்கிற மாதிரி இருக்குது. சரி உங்கள் டென்ஷனை குறைக்க வேணா எங்கேயாவது போகலாமா? ஜெய்ஹோப் நீ தாண்டா என் உயிர் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறீங்க. ஜெய்ஹோப் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. கிறிஸ்டோல ஆலிஸும் ஒருத்தர் காதுக்கிட்ட போயிட்டு மச்சான் என்னடி பாருடி எப்படி கட்சி மாறிட்டாரு. ஏய் அவள் கட்சிலாம் மாறல, அவள் வேறு ஏதோ பிளான் போட்டாளா என்னடி சொல்கிற, எனக்கும் தெரியல போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நடுவில் உங்கள் கையை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன டாக்கு ஒன்றும் நத்திங் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. அப்போ ஜெய்ஹோப் வந்துட்டு சரி கிளம்புங்க போகலாம். ஜெய்ஹோப் என்ன கிறிஸ்டல், இல்லை உனக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் இல்லையா? இருக்குது, அந்த சொட்ட கிளாஸ் தான் எனக்கே பிடிக்கல, ஸோ பங்க் பண்ணலான்னு இருக்கேன். வா உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு மிஸ்டர் பார்க்கோட கிளாஸ் இல்லை, ஸோ நம்ம போகலாம். மிஸ்டர் பார்க்கோட கிளாஸில் ஏதோ ஸ்பெஷல் இருக்குது போல். அப்போல்லாம் இல்லை சும்மா சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேர் கிளம்புறீங்க. இது தூரத்தில் நின்று கைரா பார்க்குறா. பார்த்துட்டு அவள் பாய் ஃப்ரெண்டு பார்த்து ஷீ எனக்கு இந்த ஸ்லட்ஸை பிடிக்கவே இல்லை. அவளுக்கு லாடி ஸ்லட்டு நீ தாண்டி அப்படி சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் மனசில் நினச்சிட்டு இருக்கான். அப்போ காயரா ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பேபி. கேட்குது காயரா சொல்லு. எப்போ பாரு பசங்களோடையே சுற்றுறாளுங்க, இவளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை ஒரு பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்லாம். இன்னும் ஏன் நேரம் அவன் கூட நிற்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே நிற்கிறான். கைரா வந்துட்டு எனக்கு இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் ஜெய்ஹோப் கிறிஸ்டல் ஆலிஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க தெரியுமா, பால்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் ஃபன் பிளேஸ் மாதிரி அங்கே தான் போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜெய்ஹோப் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ஒரு குழந்த மாதிரி தெரியுறீங்க. ஜெய்ஹோப் வந்துட்டு அவரையே அறியாமல் அவரோட ஃபோனில் உங்களை ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. தென் நீங்கள்லாம் அப்படியே வந்துட்டு கேஃப்க்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் செம்ம தூக்கம் அடித்து போட்ட மாதிரி. கிறிஸ்டலும் ஆலிஸும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே வந்துட்டு ஒரு நைட் 8:30 கிட்ட ஆகுது. கிறிஸ்டல் வந்து மச்சான் எழுந்துடுடா. ஏண்டி இவ்வளோ காலையில் எழுப்புற? காலையிலையா? அடியே நைட்டு தாண்டி. அப்படின்னா ஏண்டி எழுப்பி தொலைகிற? போய் தொலை மூதேவி. சாப்பிட்டு படுறி. சாப்பிட்டெல்லாம் படுக்கலடி, எனக்கு வேணாண்டி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு செம்ம தூக்கம் வருது.
ஏய் எழுந்துரு ஷாஷா, எழுந்து வாங்க. ஹாலில் ஆலிஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கா டைனிங்கில். ஏய் நான் வரலடி, வா ஷாஷா அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் வந்துட்டு உங்களை கூப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு சரி வரேன் போ அப்படி சொல்லிட்டு எழுந்து போயிட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வரீங்க. ஆலிஸ் வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு, அதாவது டைனிங்கில் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கா. அதாவது ப்ரொஜெக்டரில் படம் பார்த்துட்ருக்கா. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன படம் பார்க்குற, என்ன படம் பார்க்குறதுன்னு தெரியல, அதான் ஏதாவது நல்ல படம் பார்க்கலாமான்னு யோசித்தேன். காஞ்சனா 3 ஓகேன்னு தோணுச்சு, அதான் அதை வச்சுருக்கேன். காஞ்சனா 3யா? ஆமாம் காஞ்சனா 3, அந்த 3 ஹீரோயின்ஸ் வருவாங்களே அந்த படம் தானே? ஆமாம் ஆமாம் அதுதானே. ஏய் என்னடி படத்தை அங்கே பாருடி அப்போ தாண்டி தெரியும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கிறிஸ்டல் வந்துட்டு சரி சரி என்ன படமாக இருந்தால் என்ன, பேய் படத்தெல்லாம் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நல்ல படமாக வைங்க, சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு சாப்பிட்டு போய் படுப்போம். பேய் படத்தெல்லாம் மாற்ற முடியாது, இந்த படம் தான் ஓடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கிறிஸ்டலில் மச்சான் இங்கே பால்டி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு பேயை பார்த்தா பயம் பேயை பார்த்தா பயம்னு சொல்ல போகிறேன். என்ன உனக்கு பேய் கூட குடும்பமாக நடத்த சொல்லுது, பேய் படம் பார்க்க தானே சொல்லுது, பிசாம உட்காந்து பாடி கடுப்பேத்தாம அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கிறிஸ்டல் பாவம் மூஞ்சி வச்சுட்டு டேபிளில் போய் உட்கார்றா. ஸோ நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அந்த படமும் ஓடிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு ஆலிஸ் நம்பருக்கு கால் வருது. நீங்கள் அந்த காலை எடுக்கவே இல்லையே, பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு நேற்று பட்ட பாடே போதுண்டான்னு ஆயிடுச்சு. ஆலிஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ யார்? ஹலோ ஆலிஸா? ஆமாம் ஆலிஸா, நீங்கள் யார்? நான் லாரா. லாராவா? எந்த லாரா? அது 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 வந்து எங்கே கால் பண்ணிவிட்டு அது வந்துன்னா என்னங்க அர்த்தம்? எந்த லாரா பேசுகிறீங்க? எனக்கு லாரான்னு யாரையும் தெரியாது. ஆக்சுவலி நீங்கள் ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை நான் கரெக்டான நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அது ஷாஷா கிறிஸ்டல் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் ஷாஷா கிறிஸ்டல் என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் யார்? நான் நான் அது நான் ஏய் ஏதாவது ஒன்று பேசுடி, வர மாட்டேங்குதுடி நீ எல்லாம் வச்சுக்கிட்ட இங்கே கூட அப்படி சொல்லிட்டு அங்கே இன்னொரு பொண்ணு பேசுகிறா. அதெல்லாம் வந்துட்டு ஆலிஸ்க்கு கேட்குது. கிறிஸ்டல் வந்துட்டு ஏய் யார்டி? தெரியல கிறிஸ்டல் அப்படி சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறா. அப்போ அங்கேருந்து ஹலோ இப்போவாவது சொல்லுங்கள் யார் நீங்கள், எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து மோனா. மோனாவா? எக்ஸ்கியூஸ் மீ லாராவா மோனாவா, யார் நீங்கள்? நான் மோனா. சரி ஓகே எந்த மோனா? நான் வந்துட்டு ஜேகேயோட. எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் வந்துட்டு தப்பான நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க, சாரி இனிமேல் இந்த கால் பண்ணாதீங்க, ராங் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஆலிஸ் கட் பண்ணிடுறா. அப்போ வந்துட்டு நீங்கள் யாடி ராங் நம்பர் மச்சான் அப்படி சொல்லிட்டு அவளும் டிவி பார்க்குறா. அப்போ வந்துட்டு கிறிஸ்டல் ராங் நம்பரா ராங் மெம்பரா ரெண்டுமே தான் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு 2 பேர் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு இது கேட்குது, பட் நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. சரி ஓகே அவளுக்கு வந்துட்டு நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்லாமல் இருக்காளுக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் போகுது. இங்கே லாராவும் மோனாவும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்குறாங்க. இங்கே பாரு நான் தான் ஒழுங்காக பேசலைன்னா நீயாவது ஒழுங்காக பேசியிருக்கலாம்ல, விளக்குமா தலையடி பண்ணி நான் தான் ஒழுங்காக பேசலைன்னா நீயாவது ஒழுங்காக பேசியிருக்கலாம்லன்னு கேட்குறியே, நீ எங்கடி முதல்ல பேசின? நீ சொன்ன எல்லா வார்த்தையுமே சேர்த்தாலே அது மட்டும்தாண்டி இருக்குது, அது என்னடி இருக்குது? ஆமாம் நீ என்ன பேசிக்கலிச்சு ஜேகேன்னு சொல்லவும் அவள் காலை கட் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்போ ஜேகே என்னது என் பேரை சொல்லவும் யார் கால் கட் பண்ணா? ஜேகே நீ எப்போ வந்த? நான் வந்து 20 நிமிஷம் ஆகுது. சொல்லுங்கள் யாருக்கு கால் பண்ணீங்க, யார் காலை கட் பண்ணா, எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறீங்க, தூங்க தானே சொல்லி அனுப்பணும். ஜேகே எப்போவுமே நீ வந்துட்டு எதையுமே பொறுமையாகவே ஹேண்டில் பண்ண மாட்டியா? சரி சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு பெட்டில் உட்காடுறாரு. சோஃபாவில் வந்துட்டு லாராவும் மோனா உட்காடுறாங்க. அப்போ லீசா டெஹியாங் அண்ட் லீசாவோட பாய் ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன எல்லோரும் குரூப் டிஸ்கஷன் போட்டு வச்சுருக்கீங்க? டேய் நீயும் மாடா இன்னும் தூங்கலை? லீசா உனக்கு தூங்க என்னடி? அண்ணா ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சு அண்ட் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல, அதான் லாரா கூடயும் மோனா கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். பேசுகிறதுக்கு நல்லா டைம் கண்டுபிடிச்சிருக்கீங்கடி. நடுராத்திரி 1 மணிக்கு. அண்ணா உன் கிளாக்கில் டைம் தப்பாக விடுதுன்னு நினைக்கிறேன். நடுராத்திரி 1 மணி இல்லை, மணி 8:50 தான் ஆகுது.
8:50 தான் ஆகுதா அப்படி சொல்லிட்டு அவர் கிளாக் பார்க்குறாரு. பார்த்தா அவர் கிளாக் தான் மிஸ்டேக்கா. இருக்கிற டென்ஷனில் நான் இந்த கிளாக் சரி பண்ண மறந்துட்டேன் போல். டேய் உனக்கு என்னடா டென்ஷன்? இல்லைடா அது அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எதுதான் நீயும் சொல்ல வந்த? மோனா ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணாமல் பேசுடி. சரி சொல்கிறேன். நாங்கள் இப்போது ஆலிஸ்க்கு கால் பண்ணோம். ஆலிஸா? எந்த ஆலிஸ்? எந்த ஆலிஸ்? நொந்த ஆலிஸ்னு ஷாஷாவோட ஃப்ரெண்டு. அவளுக்கு ஏண்டி கால் பண்ணீங்க? அவளுக்கு ஏண்டி கால் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? நீ வந்துட்டு அவளை லவ் பண்ணுறது தானே? நான் அவளை லவ் பண்ணுறதுக்கும் நீ ஆலிஸ்க்கு கால் பண்ணதுக்கு என்ன சம்மந்தம்? மோனா என்கிட்ட எகிராத ஜேகே. ஆக்சுவலி வந்துட்டு ஷாஷா வந்துட்டு உங்ககிட்ட டேரெக்டாக பேசவே மாட்டா எப்போவுமே. அதான் ஆலிஸ் மூலமாகவும் கிறிஸ்டல் மூலமாகவும் மூவ் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் ஆலிஸ்கிட்ட முதல்ல லாரா தான் பேசினா. அட்டென்ட் பண்ணிவிட்டு லாரா நான் அது அப்படி சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருந்தா. சரி நான் வாங்கி பேசினேன். நான் வந்துட்டு நான் மோனா பேசுகிறேன், நான் ஜேகேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவள் கட் பண்ணிட்டா. தெரிஞ்ச விஷயம் தானே. டேய் எப்பட்றா ஓகே பண்ண போகிற? அது அப்புறமா பார்த்துக்கலாண்டி. இப்போ எனக்கு தலைலாம் வலிக்குது. லீஸா? என்ன ஜேகேண்ணா? எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வையா? எனக்கும் சேர்த்துடி. ஓகே வேறு யாருக்காவது வேணுமா? லீஸா நீ உட்கார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மோனா எழுந்து போகிறா. போயிட்டு எல்லாேருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரா. ஸோ அங்கே வந்துட்டு இப்படியே போகுது. இங்கே வந்துட்டு நீங்கள்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 பேர் பால்கனியில் உட்காந்துருக்கீங்க. கையில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கப் மில்கோடு உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்ணிலேருந்து டீயர்ஸ் எஸ்கேப் ஆகுது. ஆலிஸ் அதை பார்த்துட்டு, மச்சான் என்ன ஆலிஸ் ஃபீல் பண்ணுறியா? எதை நினச்சி உனக்கு தெரியாதா? ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆலிஸ். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ப்ரெசண்ட்டில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். ஆனால் நீ வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர்த்து உன் மனசில் ஏதோ இருக்குதானே? இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அது இப்போ ஓப்பன் அப் பண்ணுற டைம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்னமோ ஷாஷா, நீ ஹாப்பியாக இருந்தால் அது போதும் எங்களுக்கு. சரி ஓகே, நீ வந்துட்டு மில்க் குடிச்சிட்டு போய் தூங்கு. மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத. உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் இருக்கோம். யூ காட் அவர் பேக். ஓகே? ஓகே ஆலிஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆலிஸ் வந்து போகிறா. கிறிஸ்டல் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, உனக்கு நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் லைஃப்னா என்ன, அதை எப்படி லீட் பண்ணணும்னு. ஈவன் நிறைய சுச்சுவேஷனில் நீ தான் எனக்கே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்க. ஆனால் ஓப்பனப்பாக சொல்லணுன்னா நான் என் பழைய ஷாஷாவை மிஸ் பண்ணுறேன். பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ உங்களை ஹக் பண்ணிட்டு போயிடுறா. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் கேட்ட எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியல. பட் கிறிஸ்டல் சொன்ன அந்த ஒரு வேர்ட், என் பழைய ஷாஷாவை மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்பாள்ல. ஸோ அந்த வேர்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஓடிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் ஆலிஸ் கூட இருந்து அந்த குட்டி குட்டி மெமரிஸ், அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ பிக்கரிங்ஸ் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு மண்டைக்குள்ளே. உங்களுக்கு உங்களையே அறியாமல் லிப் சைடில் ஒரு சின்ன ஸ்மைல், ஐஸ்லேருந்து ஒரு குட்டி ட்ராப்ஸ் ஆஃப் டியர்ஸ் எஸ்கேப் ஆகுது. ஸோ இந்த சைடில் உங்களோட ஒரு ஃப்ரேம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடில் ஜேகே பால்கனியில் வந்துட்டு நின்றுட்டு கையில் காஃபியோடு நின்றுட்டு மூணை பார்த்துட்ருக்காரு. என் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத போல் நீ என் கூட இருந்த. இப்போ என் லவ்வை நான் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ விலகி போகிறல்ல, என்னையும் அப்படி மாற்றிட்டல நீ. ஒன்றுங்கன்னா பசங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டே தானே இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு அந்த சீன் கட்டான நெக்ஸ்ட் டே மார்னிங். அப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கிறிஸ்டல் வந்துட்டு ஆலிஸ், என் பேரை கூப்பிட்றதுக்கு எதுக்கிட்டே தங்கிட்டு நிற்கிற? ஷாஷாவை எழுப்பணும்டி. இவ்வளோ பெரிய வேலையை அசால்ட்டாக சொல்கிற. அவளை எழுப்புடி, அது சொட்ட பீரியட், ஃபர்ஸ்ட் பீரியடு, கத்த போகிறாண்டி. தனியாலாம் போக முடியாது, நீயும் வா அப்படி சொல்லிட்டு ஆலிஸும் கிறிஸ்டலும் அப்படியே கை கொடுத்துட்டு அவங்க ரூம்குள்ளே வராங்க. வந்துட்டு ஷாஷா ஷாஷா இன்னும் ஷாஷா அப்படி கூப்பிட கேட்டுரும்.
கத்தாதடி ஏய் இருடி அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் உங்களை லேசாக ஷேக் பண்ணுறா. ஷாஷா ஷாஷா ஏய் என்னடி காலங்காத்தாலே ஏன்டி இவ்வளோ இயர்லி மார்னிங் எழுப்புறீங்க? இயர்லி மார்னிங் இல்லடி, மணி 8:40. நைட் 8:40யா? மார்னிங் 8:40. ஆ மார்னிங் 8:40யா? ஏன் டேரெக்டாக ஒரு 10 மணிக்கு எழுப்ப வேண்டியதானே? அது ஏய் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இடி படுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மண்டையிலையும் ஒரு கொட்டு போட்டுட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே விட்றீங்க. கிறிஸ்டல் ஆலிஸை மடியை தேய்ச்சிட்டு இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் தெரியல. சரிவா இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண, நீ ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே ஆலிஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஓடி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹேர் ஸ்டைல் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே ஹேர் ஸ்டைலும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு கிறிஸ்டல் உங்கள் கையில் வந்துட்டு ஒரு மில்க் கிளாஸ் தரா. நீங்கள் அதை குடிச்சிட்டு தலையெல்லாம் வாரி முடிச்சுட்டு ஹாலில் வந்து டைனிங்கில் உட்காருறீங்க. ஸோ 3 பேரும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு மணியை பார்த்தா மணி 9 ஆகும். இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு செத்தோம் இன்றைக்கும் நல்லா மாட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ கிறிஸ்டல் அடிச்சு ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. என்னை பார்த்தீங்கன்னா சிறப்பால் அடிப்பேன் மச்சான்ஸ். பிகாஸ் நான் வந்துட்டு நல்லா தூங்கக்கூடிய கேஸ்ன்னு உனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரில் யாராவது ஒருத்தங்களாவது என்னை சீக்கிரமாக எழுப்பியிருக்கலாம். அது ஷாஷா என்ன கிறிஸ்டல், காலையிலேருந்து நாங்கள் 8:30 மணி வரைக்கும் உன்னை 8வது வாட்டி எழுப்பியிருக்கோம். 8வது வாட்டி எழுப்பியிருக்கீங்களா? நீ தான் எழுந்துக்கலை. காட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா வாசலில் ஜேஹோப் நிற்கிறாரு. நீங்கள் 3 பேர் அப்படியே கண்ணை கசக்கி பார்க்குறீங்க. நிஜமாலுமே ஜேஹோப் நிற்கிறாரு. என்ன இன்றைக்கும் மேடம்ஸ் லேட்டா? ஜேஹோப் இந்த டைமில் நீ காலேஜ் போகாமல் இங்கே என்ன பண்ணுற? இல்லடி வழக்கம் போல் நீங்கள் லேட்டாக தான் வருவீங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் கிளம்பாமல் இங்கே தான் நிற்கிறீங்க. இங்கேயே மணி 9. இப்போ காலேஜுக்கு கிளம்பி நீங்கள் வந்து எப்படியும் 9:30 ஆகிரும். ஆமாம் அதுக்கு ஸோ நான் உங்களுக்கெல்லாம் சேர்த்து லீவ் சொல்லிட்டேன். பா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேஹோப் கிட்டே போகிறீங்க. ஜேஹோப் வந்துட்டு ஆமாம் சரி நான் வந்துட்டு நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போனால் என்ன? லாங் ட்ரைவ் மீன்ஸ் என்னடி லாங் ட்ரைவ் மீன்ஸ்னு கேட்குறீங்க? லாங் ட்ரைவ் மீன்ஸ் சிட்டி அவுட் சைட் வியூஸ்லாம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஜேஹோ போகலாம், பட் யாராவது பார்க்க மாட்டாங்க. நீ வந்துட்டு எதுக்கு பயந்துட்டு இருக்க? உன் பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. கிறிஸ்டல் நீயும் உன் பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஆலிஸ் நீயும் இன்ஃபார்ம் பண்ணிடு. மேட்ரு சால்வ். உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் அம்மா கிட்ட ஆல்ரெடி காலையிலேயே சொல்லிட்டேன். அம்மா ஷாஷா ஆலிஸ் கிறிஸ்டலை பார்க்க போகிறேன், வரதுக்கு லேட் ஆகணும். ஓ அப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அட்டென்ட் பண்ணிட்டு ஏன்டி இவ்வளோ நாள் கால் பண்ணுற? என்னடி ஆச்சு? என் மேலே அவ்வளோ கோவமா? அதெல்லாம் இல்லைம்மா, ஆக்சுவலி எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை, வருத்தம் மட்டும்தான். அதனால தான் கால் பண்ணல. கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேம்மா. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் கால் பண்ணதே வேறு விஷயத்துக்கு. என்ன விஷயம்? ஜேஹோப் தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம் தெரியும், நல்ல பையன். உன் ஃப்ரெண்டும் கூட தானே? ஆமாம்மா. அவன் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு காலேஜ் லீவுன்னு சொன்னான். ஆமாம் காலேஜ் லீவ் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்து போயிட்டு வாங்கடா, சேஃபாக போங்க. ஜேஹோப் கூட வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, பட் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஜேஹோப் கிட்டே ஃபோன் கொடு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஜேஹோப் கிட்டே ஃபோன் கொடுக்குறீங்க. அப்போ ஜேஹோப் வாங்கிட்டு ஹலோ சொல்லுங்கம்மா. ஜேஹோப் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு அம்மாவை சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வந்துட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் இங்கே குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்வெட்டர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி காரில் போடுறது அதெல்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ட்ரைவ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜேஹோப் வந்துட்டு கண்டிப்பாம்மா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோன் தராரு. நீங்களும் பேசி முடிச்சுட்டு ஃபோன் கட் பண்ணுறீங்க. நீங்கள் ஆலிஸ் எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. கிறிஸ்டல் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டலை பார்க்குறீங்க. அப்போது அது என்னாச்சுடி? அம்மா ஃபோன் எடுக்கலையா? ஏன் தெரியலை, அம்மா ஃபோன் எடுக்கலை. சரி வா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் கிளம்புறீங்க. அப்போ ஜேஹோப் வந்துட்டு கிறிஸ்டலை நோட்டீஸ் பண்ணுறாரு. கிறிஸ்டல் என்ன ஜேஹோப்
ஐ திங்க் இட் ஹர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஸோ நீங்கள் 3 பேரும் போயிட்டு ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகி முடிச்சுட்டு வரவும் ஜேஹூப் பார்க்குறாரு. உங்களை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ப்ரெட்டியாக கார்ஜியஸாக இருக்கீங்க. ஸோ ஜேஹூப் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போகலாமா? போகலாம் ஜேஹூப் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் பேக் எடுக்கிறீங்க. ஏய் 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 எதுக்குடி இவ்வளோ பெரிய பேகு? இவ்வளோ பெரிய பேக்கா? இது எப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிற குட்டி பேக் தான், ஹேண்ட்பேக் மாதிரி. ஹேண்ட்பேக் மாதிரியா? நீங்கள் வச்சுருக்கிறது ஸ்கூல் பேக்கை விட பெருசாக இருக்குது. ஏன் ஜேஹூப் நீ பயப்படுற மாதிரிலாம் உள்ள ஒன்றுமே இல்லை. இல்லை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மட்டும் தான். போயிட்டு வர வரைக்கும் பசிக்கக்கூடாதுல்ல, அதான் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ். நடுவில் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். ஓ ஸ்நாக்ஸா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹூப் சொல்கிறாரு. நீங்கள் 3 பேரும் அந்த பேக்கையும் தூக்கிட்டு கிளம்புறீங்க. வீட்டில் லாக் பண்ணிவிட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு காரில் ஏறி நீங்கள்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஜேஹூப் போகிற வழி ஃபுல்லாக உங்களை தான் பார்க்குறாரு. பட் எதுவும் காமிச்சிக்கலை. நீங்கள் வந்துட்டு காரில் ஓடுறாங்க மைல் சாங் அப்படியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு விண்டோஸ் சைடு இருக்கிற அந்த சிட்டி வியூவை பார்த்துட்டே போகிறீங்க. பட் கிறிஸ்டல் மட்டும் ஜோன் அவுட் ஆகி உட்காந்துருக்கா. ஆலிஸ் பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துருக்கா. கிறிஸ்டல் 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 என்ன ஆலிஸ், எத்தனை வாட்டி கூப்பிடுறது? இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இல்லடி, தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. என்ன தப்பு பண்ணிட்டியோன்னு தோணுது. நான் அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருக்கலாம். சரி விட்ரி, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு உன் வீட்டில் போய் அம்மாவை பார்த்துடலாம். ஓகே அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் வந்துட்டு ஆலிஸ் தோளில் சாஞ்சுக்கிறா. நீங்கள் இதெல்லாம் விண்டோஸ் வழியாக பார்க்குறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு விண்டோஸ் சைடு ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அட்ஜஸ்டிங் மிரர், அது வழியாக தான் பார்க்குறீங்க. கிறிஸ்டல் வந்துட்டு ஜன்னல்கிட்ட நல்லா சாஞ்சு உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்துப்பா. ஸோ உங்களுக்கு கேட்கவும் செய்யுது. அண்ட் ஜேஹூப் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குள்ள மிரர், அட்ஜஸ்டிங் மிரர், அதான் பேக் சீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாமே, ஸோ அந்த மிரர்லேருந்து பார்க்குறாங்க. சாரிடா, இந்த மிரர் நேம்ஸ்லாம் தப்பாக இருந்தால் எனக்கு கார் பற்றிலாம் அவ்வளோக்கா தெரியாது, அதனால தான். ஓகேடா, இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக தான் போகிறீங்க. ட்ரைவ் சைலண்ட்டாக போகுது. ஸோ ஒரு பாதி தூரம் போயிருப்பீங்க. சிட்டிக்கு அவுட் சைட்லாம் போயாச்சு. அப்போ வந்துட்டு ஜேஹூப் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஜேஹூப் 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 என்னடி, கால் நிறுத்து. ஏன்டி? ஏய் நிறுத்து ப்ளீஸ் நிறுத்து. ஏன் என்னாச்சு? அங்கே பாரு சைடில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சைடில் உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தா அப்படியே டேண்டலின்ஸ் ஈல்டு இருக்குது. அதாவது இந்த டேண்டலின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் சொல்லுவாங்கல்லடா, பார்க்கவே கொஞ்சம் குட்டியாக ஒயிட் கலரில் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் காற்றுல அது பறந்து போகுமே, அந்த மாதிரி ஃப்ளவர். அது வந்துட்டு சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளவரை. ஸோ அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. ஜேஹப் அந்த ஈல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறியா ப்ளீஸ்? போகலாம். கிறிஸ்டல், ஆலிஸ் வாங்க போகலாம். வரும் ஜேஹப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி போகிறீங்க. ஸோ அந்த ஈல்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பூக்கள்லாம் அப்படியே கை வச்சு இப்படி லேசாக தடவி விடுறீங்க. கிறிஸ்டல், ஆலிஸ்லாம் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ஈல்டை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்து அந்த இயற்கையை ரசிச்சிட்ருக்காங்க. ஜேஹப்க்கு வந்துட்டு அது எதுவுமே கணக்கு தெரியல, நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. ஸோ உங்களை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் இது எதுவுமே நோட்டீஸ் பண்ணலை. அதே டேண்டலின்ஸ் ஈல்டில் வந்துட்டு டேண்டலின்ஸ் ஈல்டு வந்துட்டு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ஒரு எண்டுலேருந்து பார்த்தா இன்னொரு எண்டு வந்துட்டு தெரியாது, அவ்வளோ பெரிய ஈல்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சைடில் நிற்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்துட்டு ஜேகே, மோனா, லாரா, அப்புறம் லீசா, அவள் பாய் ஃப்ரெண்ட் டேலாம் நிற்கிறாங்க. நின்றுட்டு ஜேகே வந்துட்டு அந்த டேண்டலின்ஸ் ஃப்ளவருக்கு நடுவில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. மோனா, லாரா, டேலாம் தூரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே, என்னுடைய லவ் எப்போ தான் அக்செப்ட் ஆக போதும், எப்போ தான் இந்த டேண்டலின்ஸ் ஈல்டில் என்னோடய பேபி காலோட உட்கார போகிறேன்னு தெரியல, வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் அப்படி சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் மை பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும், நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. உன்னை வந்து சேர நான் இங்கு வர ஒன்று கேட்டேன், என் மரணம் நெருங்கிடும் போதும்
மீஸ் இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்திருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் ரெக்கார்ட் பண்ணுறதே ரேர். நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் தான் கரெக்டாக ஏதாவது ஒன்று நடந்துருது. அந்த பெல் சவுண்ட் கூட நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் தான் கரெக்டாக ஐஸ் அங்கிள் வந்துட்டார். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகம்தான். இந்த ரம்ஜான் டைமில் பிஸி ஷெடியூல்ஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறதே ரேர் ஆகி போச்சு. சும்மாவே நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு ஃபெஸ்டிவல் அண்டு செமஸ்டர்னு சொல்லிட்டு இன்னும் டஃப் ஆகிடுச்சு என் சுச்சுவேஷன். சாரிடா ஹமீஸ், உங்களெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன். அண்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. நான் இதை வந்துட்டு முன்னாடி சொல்லியிருக்கணும். பட் வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு கலந்து போகலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு முன்னாடி சொல்லலை. ஓகே, சாரி ஃபார் தட். அண்டு ஓகேடா மீஸ், எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாதீங்க. ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் நிறைய பேர் என் வீடியோஸ்க்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் கேர். அண்ட் இன்னும் நிறைய அப்கமிங் சீரீஸ்லாம் வச்சுருக்கேன். ரூம் நம்பர் 111 வந்து இப்போதைக்கு நான் கொண்டு போகலடா. முதல்ல அன்எக்ஸ்பெக்டட் லவ் முடிச்சிட்டதுக்கப்புறம் ரூம் நம்பர் 111 பார்த்துக்கலாம். பிகாஸ் அதில் கொஞ்சம் ஸ்டோரி லைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் பண்ணிவிட்டு போகிறேன்டா. உங்களுடைய இதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எனக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அ லாட்ஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் பாய். டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் your admin always loves you. Sarangi, tada, bye bye, see you, love you all.